அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 27, அதாவது மார்கழி மாதம் 12ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, துவாதசி திதி, விசாக நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மத்தியானம் 1:57 வரை மீனராசி, அதற்கு மேல் மேசராசி. இன்றைக்கி ராகு காலம் 10:30லேருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சற்று போட்டுட்டு எங்கேயும் போன காரியம் வெற்றி அடையும் வாய்ப்பு நிறையா இருக்கிறது. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு, கோல்டு கலரு, பிஸ்கட் கலரு ஆகியவற்றை தவிர்க்கவும். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது பர்டிகுலராக இந்த கேசரி பாத், ஸ்வீட்டு கேசரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட, அல்லது கொண்டக்கடலை சாப்பிடுவது நன்மை பயக்கும். இப்போது நம்ம அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதையே தொடர்வோம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசீகரமான தோற்றம் உடையவராக இருப்பார்கள். பெண்கள் உதவியால் உயர்வு பெறுபவராக இருப்பார். சுகபோகங்களை நுகருபவர். குடும்ப பரிபாலனத்தில் அக்கறை கொண்டவராக இருப்பார். கல்வி ஞானம் மிக்கவர். பொருள் ஈட்டுவதில் திறன் மிக்கவர். சகோதரிகள் மிகுந்தவர். அதாவது உடன் பிறந்தவர்கள் பெண்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மனைவி சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். மனைவி சொல்லே மந்திரம் என்று சொல்லப்படுவார். வீடு, நிலம், வாகனம் மேம்பாடு உடையவராக இருப்பார். அதே மாதிரி செல்வம் படைத்தவராக இருப்பார். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நமக்கு பயன்பாடு உடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்று ஓரளவு பொருள் வரத்து உண்டாகும். மனைவி பெயரில் தொழில் ஆரம்பிக்கிற அல்லது முதலீடு செய்கிறது நன்மை பயக்கும். அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பொருளாதாரத்துறையில் ஓரளவு முன்னேற்றம் காணப்படுகிறது. புது நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். பொழுது இன்பமாகவே கழிகிறது. வேலைப்பளு சற்று குறைவு, அதனால்தான் பொழுது இன்பமாக கழிகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. உடலில் உஷ்ணம் சூடு ஜாஸ்தியாகிறது. அது கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, சொன்னதை சொன்னபடி செய்து காட்டுகிறீர்கள். அந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. நேரமும் சற்று ஒத்துழைக்கிறது. சுபகாரிய செலவு ஏற்படுகிறது. அதே மாதிரி தாயின் மீது ஒரு பாசம் அதிகரிக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டால் கூட அது சரியாகி விடுகிறது. பணச்செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து கடகராசி. தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம், மார்க்கு நன்றாகவே வருகின்றது. வீடு, மனை, நகை, துணிமணி வாங்கும் நேரம் இது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோர்ட்டு வழக்கு விவகாரங்களில் நல்ல திருப்பம் நம்பிக்கை தருகிறது. நல்ல திருப்பம் உண்டாவதுடன் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றீர்கள். அடுத்து சிம்மராசி. நண்பர்கள், சுற்றத்தினர் அனுகூலமாக இருக்கின்றனர். இளைய சகோதரர்களுக்கு செலவு செய்து தொழில் ஆரம்பித்து கொடுக்கின்றீர்கள். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே மகிழ்ச்சிகரமாகவே செல்கிறது. அடுத்து கன்னியாராசி. கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுகிறது. வீம்புக்காக பணச்செலவும் கூட அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் லாபம் ஈட்டப்படுகின்றது. அடுத்து துளாராசி. சிறு சிறு சில்லறை தொந்தரவுகள் ஏற்படலாம். மேபி
அன்னையின் உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. டீ, பால், அரிசி, தண்ணீர், உப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது. மனைவியின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிகம். பணச்செலவு மிகவும் அதிகமாகிறது. குடும்பத்தில் உங்களுக்கு காரணமில்லாமல் கெட்ட பெயர் ஏற்படுகிறது. தாயார் மனக்கசப்பு ஏற்படும்படி பேசுகிறார். தகப்பனார் எதையும் கண்டுகொள்வதில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. புதிய கோர்ஸ் முதலியவற்றை படிப்பதில் ஆர்வம் ஏற்படுகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் லாபமே. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். லாட்டரி பந்தயங்களில் லாபம் கிடைக்கிறது. மனைவிக்கு அல்லது நண்பருக்கு உங்கள் சிபாரிசின் மூலம் வேலை கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, குறிப்பிட்டு சொல்லும்படி பிரச்சனை எதுவும் இல்லை. கும்பராசி. பகைவர்கள் ரொம்ப எதிரிகள் ஜாஸ்தியாகிட்டே போகிறாங்க, அதிகரிக்கின்றனர். பொருள் இழப்பு உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பெற்றோருடன் மனத்தாங்கல் கொஞ்சம் உண்டாகிறது. ஸோ அந்த வயிற்று கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பழையடி சூடு பண்ணி சாப்பிடுறது, அந்த பேக்கரி ஐட்டம்ஸு அதை வாங்கி சாப்பிடுறது, இதை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். அடுத்து மீனராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். தூர பிரயாணமும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதும் முதலீடு செய்வதும் தவிர்க்க வேண்டியதாகும். மனைவி மக்கள் கூட கிண்டல் கேலி பேச வேண்டாம். அது அவங்க அபார்த்தம், அதாவது தப்பாக புரிந்து கொள்வதனால் சின்ன இடைவெளி விரிசல் உண்டாக வாய்ப்புள்ளது. ஸ்பெக்குலேஷன் லாபம் தராது, தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.